இரக்கமாயிரும். விண்மாறியால் என் ஆத்துமம் செழிக்க செய்திடும். இருள் பகை விரோதமும் உம்மாலே நீங்கவே, நற்புதி அன்பு சாந்தமும் உண்டாகும் ஆவியே. என் உள்ளத்தை இரக்கமாய் சுத்திகரித்திடும். அதை என் மீட்பர் சாயலாய் திருத்தியாண்டிடும். உமது ஜீவ மார்க்கத்தில் உறுதியாகவும் நடக்க செய்து மோட்சத்தில் நான் சேர அருளும். ஆமென். அமருங்கள். நம்முடைய தியானத்திற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாயிருந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டான். நாங்கள் அநேகராயிருக்கிறோம், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, நீங்கள் இரத்தத்தோடே கூடியதை தின்று உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்தி இருக்கிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்களோ? நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவருப்பானதை செய்து உங்களில் அவனவன் தன் தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. நீ அவர்களை நோக்கி, பாழான இடங்களில் இருக்கிறவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். வெளிகளில் இருக்கிறவனை மிருகங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுப்பேன். கோட்டைகளிலும் கெபிகளிலும் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள். நான் தேசத்தை பாழும் அவாந்தரமும் ஆக்குவேன். அப்பொழுது அதனுடைய பலத்தின் பெருமை ஒளிந்து போகும். அப்பொழுது இஸ்ரவேலின் மலைகள் கடந்து போவாரில்லாமல் அவாந்தரமாய் கிடக்கும். அவர்கள் செய்த அவர்களுடைய எல்லா அருவருப்புகளின் நிமித்தம் நான் தேசத்தை பாழும் அவாந்தரமாக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு.
மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் சுவர் ஓரங்களிலும் வீட்டு வாசல்களிலும் உன்னை குறித்து பேசி, கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்போம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவரும் சகோதரனோடே சகோதரனும் சொல்லி, ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பொருள் ஆசையை பின்பற்றி போகிறது. இதோ நீ இனிய குரலும் கீதவாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன். நீ இனிய குரலும் கீதம் வாத்தியம் வாசிப்பதில் சாமர்த்தியமும் உடையவன் பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமல் போகிறார்கள். இதோ அது வருகிறது, அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் என்பவைகளை. நம்முடைய தியானத்திற்காக 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. இந்த வசனத்தில் உள்ள ஒரு சொல்லை எடுத்து நாம் தியானிக்க ஆயத்தப்படுவோம். வழக்கம். வழக்கம். வழக்கங்கள் மனிதர்களை சில நல்ல செயல்களை செய்யும்படியும் தவறான செயல்களை செய்யும்படியும் அடிமைப்படுத்தி விடுகிறது. வழக்கங்கள். ஒரு காலத்திலே நம்ம எல்லாரும் சேவல் கூவுவதை கேட்டு எழுந்தது வழக்கம். அப்படி ஒரு வழக்கம் ஒரு காலத்திலே இருந்தது. ரொம்ப தெளிவாக சேவல் கூவுவது கேட்கும். எல்லா வீடுகளிலும் கோழி வளர்ப்பு இருந்தது. அப்படி ஒரு வழக்கம் ஒரு காலத்திலே இருந்தது. அதோடு கிராமங்களிலே உள்ள ஒரு வழக்கம், சில வீடுகளிலே மாடு வளர்ப்பார்கள். அந்த பால் கறக்க மாடுகளின் கழுத்தில் கட்டியிருந்த ஒலி, ஒரு 4:30 மணிக்கெல்லாம் பால் கறக்க வந்து விடுவார்கள். அந்த மாடு அங்கே இங்கேயும் அசையும் போது அதிலே ஒலிக்கின்ற ஒலி, அது பலரை எழுப்பிவிட்ட வழக்கம் உண்டு. இதற்கும் எழும்பாத பிள்ளைகளை வீட்டிலே கருப்பட்டி காப்பி காய்க்கும் போது எழுகின்ற வாசனை, அம்மா காப்பி போட்டாச்சு, எழும்ப வேண்டும் என்று அதை சுவாசித்து எழும்பின வழக்கம் ஒரு காலத்திலே இருந்தது. இதெல்லாம் நல்ல வழக்கங்கள். ஆனா இப்போ என்ன நடக்கிறது? அலாரம் ஒலிக்க வைத்து அப்படித்தான் எழும்ப வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. வழக்கங்கள் எல்லாம் மாறி மாறி போகின்ற ஒரு காலத்திலே நாம் வாழுகின்றோம். அதே போல காலையிலே நடைப்பயிற்சி செய்வது நல்ல வழக்கம். நல்ல வழக்கங்கள் நம்மை ஆதரிப்பதோடு மட்டும் நின்று விடுவதில்லை, அது நம்மை சீராக்குகிறது. நீ இப்படி நல்லபடியாக வாழ வேண்டும், உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்ள வேண்டும்,
இதெல்லாம் வேண்டாம். நல்ல வழக்கங்கள் நம்மை ஆதரிப்பதோடு நம் சிந்தனையை சீராக்கி, நம் பார்வையை தெளிவாக்கி, நம்மை சிறந்தவர்களாக்கி, பண்பாளர்களாக்கி, அப்படி நம்மை ஒரு நிலையிலே வைத்து விடுகின்றன. ஆனா இப்போ எல்லாருக்கும் ஒரே வழக்கம்தான். எல்லா பிள்ளைகளுக்கும், எல்லா பெரிய ஆட்களுக்கும், வெகு சிலரை தவிர்த்து எல்லாருக்கும் ஒரே வழக்கம். அது என்ன வழக்கம்? செல்போன் பார்ப்பது. உடனே காலையில் எழும்பின உடனே அந்த செல்போனை பார்ப்பதுதான் பலருடைய வேலை. சில சமயம் யாருக்காவது கால் பண்ணுவதற்காக காலையிலே எடுத்த போனை கீழே வைக்காமல் அப்படியே பார்த்து பார்த்து கடைசியில் போனை எதற்காக எடுத்தோம் என்பதே மறந்து போய்விடும். எல்லா வேலைகளும் நின்றுவிடும். இதுதான் இன்றைக்கு இருக்கிற வழக்கம். எல்லாரும் சொல்வார்கள், ஒரு செல்போன் இருந்தா போதும், என் தனிமை அதுல போயிடுறது, தனியா இருக்கிறேன் ஒரு ஃபீல் இல்லை. இந்த செல்போன் என் தனிமையை போக்கிக் கொள்ள, என் கவலையை போக்கிக் கொள்ள, என் பயத்தை போக்கிக் கொள்ள என்று இன்றைக்கு செல்போன் பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கிறது. சொல்ல போனால் பேரின்ப சந்தோஷத்தை விட சிற்றின்ப சந்தோஷத்தை தேடுவது இன்றைக்கு எல்லாருடைய வழக்கமாக மாறி போய்விட்டது. பேரின்ப சந்தோஷத்தை தேடுவதை விட சிற்றின்ப சந்தோஷத்தை தேடுவது எல்லாருக்கும் வழக்கமாகிவிட்டது. பேரின்ப சந்தோஷம் என்றால் என்ன? பேரின்ப சந்தோஷம் என்பது நீண்ட நேரம் செலவிட்டு கடுமையாக உழைத்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம். இது நீண்ட நேரம் இருக்கும். அது பெரிய உழைப்பாக இருக்கலாம், நீண்ட நேரம் அது இருக்கும். ஒரு பெரிய திருப்தி அதிலே இருக்கும். பழைய காலத்திலே வயலிலே நீண்ட நேரம் உழைத்து காத்திருந்து கிடைக்கிற அந்த பேரின்ப சந்தோஷம், பைபிள் அதை தான் அறுவடை அப்படிதானே, அப்படியெல்லாம் பைபிள் அதை தான் பெரிய சந்தோஷம் என்று சொல்லுகிறது. பைபிள்ல சொல்லப்படுகிற பேரின்ப சந்தோஷம் இந்த ஏசாயால நீங்கள் பார்த்தால் தெரியும். அறுவடையிலே கிடைக்கிற சந்தோஷம், காத்திருந்து கிடைக்கிற ஒரு சந்தோஷம். அப்படி பேரின்ப சந்தோஷத்தை அனுபவித்த ஒரு காலமெல்லாம் போய் இன்றைக்கு இந்த செல்போன் இவைகளினாலே சிற்றின்ப சந்தோஷம். ஒரு சின்ன படத்தை பார்த்து, ஒருத்தன் வழுக்கி விழுகதை பார்த்து, ஒருத்தன் வண்டி ஓட்டி மலையில போய் குப்புற விழுகதை பார்த்து, இப்படிப்பட்ட சந்தோஷம் இன்றைக்கு வந்துவிட்டது. நம்முடைய உடம்பிலே உள்ள சுரப்பி டோபமைன் என்று ஒரு சுரப்பி, அதுவும் கூட இன்றைக்கு சிற்றின்ப சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி டியூன் பண்ணப்பட்டு விட்டது. பேரின்ப சந்தோஷத்தை அனுபவித்தது ஒரு காலத்திலே, அது உடம்புக்கே ஒரு சந்தோஷம், மனதிற்கே ஒரு சந்தோஷம். அப்படி இந்த காலத்திலே வழக்கங்கள் மாறி போனதினாலே இந்த சந்தோஷமும் பேரின்பம் என்ற நிலையை தாண்டி சிற்றின்பம் என்று சுருங்கிவிட்ட ஒரு நிலையிலே நாம் வாழுகின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில பேரின்பம் தரும் வழக்கங்களை வழக்கமாக வைத்திருந்தார். அதை தான் இன்றைக்கு சாயங்காலத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில பேரின்பம் தரும் வழக்கங்களை வழக்கமாக வைத்திருந்தார். அது என்னென்ன, அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஜெப ஆலயம் செல்லும் வழக்கம். ஜெப ஆலயம் செல்லும் வழக்கம். வாசியுங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் அப்போஸ்தலன் ஒரு நல்ல சாட்சியை சொன்னார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அந்த சாட்சியை நாம் வாசிக்கின்றோம். என்ன சாட்சி தெரியுமா? மரண பரியந்தம்
சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவருடைய வாழ்வை இரண்டாக பிரித்து சொல்லுகிறார். சிலுவையை நோக்கி போகும் முன்பாக மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். சிலுவையிலே அறையப்பட்ட பின்பும் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். அதனால்தான் 2 தடவை அவர் மரண பரியந்தம் சொல்லுகிறார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதை ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அவரே ஆலயம் என்பதும் அவரே திருமறை என்பதும் அவருக்கே தெரியும். அப்படிதானே? அவரே ஆலயம், அவரே திருமறை, அது அவருக்கே நன்றாக தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஓய்வு நாட்கள் தோறும் அவர் கீழ்ப்படிந்து ஜெபாலயம் சென்றார். அப்படிதானே? ஓய்வு நாட்கள் தோறும் அவர் கீழ்ப்படிந்து அவர் ஜெபாலயம் சென்றார். மனிதர்களிலே பலர், ஒரு பெரிய வேலை கிடைச்சிட்டுன்னு வைங்களேன், ஒரு பிள்ளை கலெக்டர் ஆயிட்டு கோயிலுக்கு வராது. ஒரு நல்ல பெரிய வேலை கம்பெனியில் சம்பளம் பெரிதாக கிடைத்து விட்டது ஒரு பையனுக்கு கிடைச்சிட்டுன்னு வைங்களேன், பொருளாதார நிலையிலே ஒரு பையனோ ஒரு பிள்ளையோ உயர்ந்து விட்டால் ஆலயம் வருவதற்கு விரும்ப மாட்டார்கள். நான் ஆலயம் வர விரும்பலை, அங்க வந்தா எல்லாரும் அதை கேட்காங்க இதை கேட்காங்க, அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்க, அப்படி பார்ப்பாங்க இப்படி பார்ப்பாங்க. இது எப்போ நடக்குது? நல்ல வேலை கிடைச்சிடும் போது, நல்ல பொருளாதாரம் வந்துவிடும் போது, நல்ல வசதி வந்துவிடும் போது ஆலயம் செல்ல விரும்புவதில்லை. கடவுளோடு உரையாடவும் உறவாடவும் ஆலயம் வருவதிலே ஆண்டவரிடத்திலே எந்த ஈகோவுமே இல்லை. அதான் நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மனிதர், மிகப்பெரியவர். அவர் சொன்னார், சாலமோனிலும் நான் பெரியவன், யோனாவிலும் பெரியவன். ஆனா அவர் என்ன செய்யல தெரியுமா? கடவுளோடு உரையாடவும் உறவாடவும் ஆலயம் வருவதிலே நம் ஆண்டவரிடத்திலே நான் என்கிற ஈகோ வரவே இல்லை. நான் ஏன் வரணும்? அங்கே எவனோ ஒருத்தையும் பிரசங்கம் பண்ணுவான், எவனோ ஒருத்தையும் என்னவோ செய்து கொண்டிருப்பான், என்னை தானே எல்லாரும் ஆராதித்துக் கொண்டு நான் ஏன் வரணும்? நான் வர வேண்டியதில்லை என்று அவர் ஒரு ஈகோவோடு, நான் என்கிற ஈகோவோடு அவர் இருக்கவே இல்லை. நாசரேத் ஜெபாலயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? பலரும் அவரை தவிர்த்தார்கள். வரலாறு சொல்லுகிறது, இந்த பைபிளும் அதை தான் சொல்லுகிறது. பலரும் அவரை தவிர்த்தார்கள், வேண்டாதவர் போல ஒதுக்கினார்கள். அப்படி ஒதுக்கிய போதும், அப்படி தவிர்த்த போதும் அவர்களிடமிருந்து நான் டிஸ்டன்ஸ் பண்ணுகிறேன் என்று கடவுளிடமிருந்து, அவர் பிதாவினிடமிருந்து அவர் தம்மை டிஸ்டன்ஸ் பண்ணி வைத்துக் கொள்ளவே இல்லை. பிதாவிடத்திலிருந்து தம்மை தொலைவில் வைத்துக் கொள்ளவே இல்லை. ஓய்வு நாள்தோறும் அவருக்கு என்ன வழக்கம்? இந்த வசனம் சொல்லுகிறது போல தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் அவர் போறத வழக்கமா வச்சிருந்தார். அவர் நிற்கவே இல்லை, அதுல நிறுத்தலை செய்யவே இல்லை. எப்போ நிறுத்துறாரு தெரியுமா? இந்த நாசரேத் மக்கள், இந்த லூக்கா 4:16 வசனங்களை தொடர்ந்து வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்துட்டு, இந்த வேத வாக்கியம் உங்கள் காதுகள் கேட்க இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். பிறகு கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுகிறார். அதுல பெரிய ஒரு தர்க்கம் வருகிறது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். 29ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். அவரை கொல்ல முயன்று மலையிலிருந்து கீழே தள்ளிவிட முயன்ற பின்பு அதுக்கு பிறகுதான் அவர் என்ன செய்தார் தெரியுமா? நாசரேத் ஜெபாலயத்திற்கு போவதை தவிர்த்து கொண்டாரே தவிர கலிலேயா நாடெங்கும் இருந்த மற்ற ஜெபாலயங்களுக்கு போய்கொண்டுதான் இருந்தார்.
கலிலேயா தேசமெங்கும் பல ஜெபாலயங்கள் இருந்தன. தம்முடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெபாலயத்துக்கு அவர் போய்கொண்டேதான் இருந்தார். நாசரேத்துல இந்த மனுஷர்கள் என்ன கொல்ல முயற்சி பண்ணிட்டானே, இனி ஒரு கோயிலுக்கும் போகக்கூடாது. அந்த முடிவு அவர் எடுக்கவே இல்லை. தம் வழக்கத்தை அவர் விடவே இல்லை. தம் வாழ்வின் இறுதி வரை. பைபிள் என்ன சொல்லுது? கடைசியில் அவர் போன ஆலயம் எது? எருசலேம் தேவாலயம். அப்படிதானே? அவருடைய வழக்கம் அதுதான். அப்படி நல்ல வழக்கத்தை அவர் வைத்திருந்தார். ஜெபாலயம் போகும் வழக்கம். இரண்டாவது அவர் வைத்திருந்த வழக்கம் என்ன? ஜெபிக்கும் வழக்கம். ஜெபிக்கும் வழக்கம். லூக்கா 6:12, மார்க்கு 6:46, மத்தேயு 14:23 இதிலெல்லாம் நீங்க பார்த்தால் தெரியும். அவர் ஜெபிப்பதை ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். ஜெபம் பண்ணதை அவர் வழக்கமாக வைத்திருந்தார். சீஷர்களை தேர்ந்தெடுக்கும் முன்னால அவர் மலையேறி அவர் ஜெபம் பண்றார். இப்படி அவர் ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் என்று லூக்கா 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. வாசியுங்கள். லூக்கா 22:39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படி ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவருக்கு எங்க ஜெபிக்க பிடிக்கும்னா ஒலிவ மலையில. எங்கெல்லாம் மலைகளை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ண போயிடுவார். எங்கெல்லாம் வனாந்திரமான இடத்தை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் ஜெபம் பண்ண போவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தினமும் தனியாக ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். தனியாக தான் ஜெபம் பண்ணுவார். எங்குமே சீஷர்களோடு இருந்து அவர் ஜெபம் பண்ணினார் என்று நாம் எங்குமே வாசிக்க முடியாது. அவருக்கு விளக்கம் என்ன தெரியுமா? ஜெபம் என்பது கடவுளிடம் பேசுவது, ஆண்டவர்கிட்ட பேசுவது. மனிதர் யாரும் அறியாதபடி தனியாக போய் பேசுவது, அதான் ஜெபம். மனுஷன் யாரும் அறியக்கூடாது. மற்ற மனிதர்களுக்கு கேட்காதபடி கடவுளிடம் மட்டும் போய் பேசுவது, அதுதான் ஜெபம். அவர் அதை தான் ஒரு விளக்கமா வைத்திருந்தார். ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவர்கிட்ட பேசுவது. மனிதர் யாரும் அறியாதபடி தனியாக அவர்கிட்ட போய் பேசுகிறது. மனிதர் யாருக்கும் கேட்காதபடி தனியாக போய் பேசுவது, அதான் ஜெபம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? ஆண்டவர் சொன்ன விளக்கத்தையும் மீறி நம்மெல்லாம் ஜெபம் என்ற பேரிலே எல்லாருக்கும் கேட்கும்படி சத்தமோட்டு ஜெபிப்பதை நாம் வழக்கத்துக்கு கொண்டு வந்து விட்டோம். ஆண்டவருடைய விளக்கம் மத்தேயுவிலே அவர் சொன்னார், நீயும் ஜெபம் பண்ணும் போது அறைக்குள்ள போயிரு, அந்த ரங்கத்துல போயிரு, உனக்கும் கடவுளுக்கும் தான் கேட்கணும். ஆனால் இன்னைக்கு எப்படி எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க? அவரே சொன்னார், எல்லாரும் கேட்கும்படி சந்தை வழியில அங்க நின்று இங்க நின்று ஜெபம் பண்றவன் மாயக்காரன், பரிசேயன், அவன் தான் இப்படி எல்லாம் ஜெபம் பண்றான். ஆனா அவர் சொன்னதெல்லாம் மறந்து, அவர் சொன்னதெல்லாம் வலுக்கட்டாயமாக அதை மறைத்து எல்லாருக்கும் கேட்கும்படி சத்தம் போட்டு ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டு வந்து விட்டார். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜெப வழக்கத்தை இப்படி எல்லாரும் கேட்கும்படி வைத்துக் கொள்ளவே இல்லை. சத்தமோட்டு அவர் ரொம்ப ஜெபம் பண்ணவே மாட்டார். நான் சொன்னது போல மத்தேயு 6:5-6 அந்தரங்க ஜெபத்தை ஜெபம் பண்ணுவதற்கான மாதிரியாக சொன்னவர் அதையே தாமும் கடைபிடித்தார். அவருக்கு சீஷர்களுக்கு என்ன ஆசை இருந்தது தெரியுமா? அவர் எப்படி ஜெபம் பண்ணுகிறார் என்று பார்த்து விட வேண்டும். ரொம்ப ஆசைப்பட்டார்கள். ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்றார், கண்டிப்பாக அதை பார்த்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அதனால ஒரு நாள் வெட்கத்தை விட்டு அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள். இந்த யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார், நீரும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். அவர்கள் சொன்னதன் அடிப்படையிலே கர்த்தருடைய ஜெபம், நம்மெல்லாம் பரமண்டல ஜெபம் என்று அதை சொல்லி பழகிவிட்டோம். கர்த்தருடைய ஜெபத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆனா ஒருபோதும்
சரி, எப்படி ஜோம் பண்ணணும்னு நான் ஜோம் பண்ணும்போது பாருங்க என்று அவர் செய்யவே இல்லை. தாம் பிதாவிடம் ஜெபிப்பதை அவர்கள் அறியக்கூடாது என்று அவர் எப்பொழுதுமே காலை சூரியன் உதிப்பதற்கு முன்னே தூக்கத்தை விட்டெழுந்து மக்களுக்காக ஜெபிப்பதற்கென்று தனியாக போய்விடுவார். அப்படிதானே? எத்தனையோ பேரை பற்றி அவர் ஜெபம் பண்ணியிருக்கலாம், சீஷர்களுக்கு தெரியக்கூடாது. காலையில சூரியன் உதிப்பதற்கு முன்னே அவர் இதை செய்து விடுவார். உடம்பு வலிக்கும், அங்கே இங்க நடந்து உடம்பு வலிக்கும். சிலர் சமயம் அவருக்கு உடைந்த இருதயமாகிவிடும். அந்த உடம்பு வலி, அந்த உடைந்த இருதயத்தோடு தினம்தோறும் அவர் தனியாகத்தான் ஜெபிக்க போவார். சீஷர்கள் காலையில் எழும்பும் முன்பே போய் ஜெபித்துவிட்டு அவர்கள் உறங்கி எழும்புகிற நேரம் அவர் திரும்பி வந்து விடுவார். தம்முடைய உலக வாழ்வின் கடைசி வியாழன் அன்று மட்டும் என்ன செய்தார்? 3 சீடர்களுக்கு தாம் ஜெபிக்கும் போது கூட வந்து ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். நீங்க நான் ஜெபம் பண்ணதை பார்க்கணும்லாம் சொல்லவே இல்லை. கடைசி நேரம் வந்து விட்டது. அதனால 3 சீஷர்களை மட்டும் கூட்டிட்டு போய் என் கூட ஜெபம் பண்ணுங்கப்பா, என் கூட ஜெபம் பண்ணுங்க. அதை தான் இந்த லூக்கா 22 நம்ம வாசிக்கின்றோம். அப்போது மட்டும்தான் அவர் மிகுந்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணாரே தவிர மற்றபடி எந்த இடத்திலும் அவர் ரொம்ப சத்தமோட்டு இன்றைக்கு எல்லாரும் அஞ்ஞானிகளை போல செய்து கொண்டிருக்கிறார்களே அதை போல அவர் செய்யவே இல்லை. கடைசி ஜெபத்தை மட்டும் ரொம்ப சத்தமோட்டு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபமும் எப்படி இருந்தது? இந்த 3 சீஷர்களும் அவர்கள் கேட்டது என்ன தெரியுமா? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. ஆனா அந்த 3 சீஷர்கள்ல இந்த யோவான் மட்டும் அவருக்கு ஜெபம் எப்படி என்று விரிவாக பதிவு பண்ணி இருக்கிறார். மற்ற எல்லாருமே என்ன ஜெபம் பண்ணாரு? எல்லா நற்செய்தியாளர்களிடமும் அவர்கள் சொன்னது இதுதான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 நற்செய்தியாளர்களும் இந்த சீஷர்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். எப்ப அவர் ஜெபம் பண்றதை உங்களுக்கு காட்டவே, உங்களுக்கு தானே காட்டினாரு, எங்களுக்கெல்லாம் காட்டலையே. என்ன ஜெபம் பண்ணாரு? உறக்க கலக்கத்துல ஒரு ஆளை தவிர்த்து மற்ற 2 பேரும், பேதுருவும் யாக்கோபும் இதை சொன்னதாக சொல்வார்கள். ஒரே வார்த்தையை தான்ப்பா சொன்னாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆக கிடது. அவ்வளவுதான்ப்பா ஜெபம் பண்ணார். ஆனா அந்த யோவான் மட்டும், யோவானுக்கு தனிப்பட்ட முறையிலே அவர் மீது ஒரு பெரிய அன்பு உண்டு. அந்த யோவான் மட்டும் அவர் என்ன ஜெபம் பண்ணினார் என்பதை அந்த மனிதன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆகவே அவன் அதை அழகாக பதிவு பண்ணியிருக்கிறான். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய விரிவான ஜெபம், அவருடைய விரிவான ஜெபம், அது பிறருக்காக அவர் வேண்டிக் கொண்ட ஜெபம். அதிலே அவர் தனக்காக வேண்டிக் கொள்ளவே இல்லை, பிறருக்காக வேண்டிக் கொள்ளுகின்றார். சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார், விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறார். அவருடைய வழக்கமான தனி ஜெபமும் இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே நான் உங்களுக்கு சொல்ல வருவதெல்லாம், அவர் ஜெபிப்பதை வழக்கமாக வைத்திருந்ததை போல நாமும் தனி ஜெபத்தை வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். இந்த தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். யாரும் பாராத வகையில் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். யாரும் பார்க்க கூடாது, யாரும் கேட்கவும் கூடாது. ஜெபம் என்பது ஆண்டவரோடு உள்ள நம் உறவை காட்டுவதற்கான வாய்ப்பு அல்ல. சில பெற்றோர், நான் எவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட ஒரு நெருங்கிய உறவு வச்சிருக்கேன், என் பிள்ளைகள் பார்க்கணும், அப்படியெல்லாம் கிடையாது. ஜெபம் என்பது அவரிடம் பாரத்தோடு நம் விண்ணப்பங்களை வைக்கின்ற ஒரு நேரம். யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் அது கேட்கவும் கூடாது. அதுக்கு தக்க அந்தரங்கமா அவர் சொன்னது போல அறையை மூடி நம்ம ஜெபமாக அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அறையை கேட்கக்கூடாது, அதில் சத்தம் போட்டு நீங்க ஜெபம் பண்ணலாம், ஆனா மற்றவர்களுக்கு அது கேட்கக்கூடாது. ஆண்டவர் அதை தான் வழக்கமாக வைத்திருந்தார், அதை நாம வழக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது, அவரிடத்தில் இருந்த நல்ல வழக்கம் என்ன?
போதிக்கும் வழக்கம். போதிக்கும் வழக்கம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். மார்க்கு 10:1. அவர் அவ்விடம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழக்கமாக வைத்திருந்த வழக்கங்களிலே முக்கியமான வழக்கம் என்ன? போதனை செய்யும் வழக்கம். பூமியில இருந்த வர இந்த போதனை அவர் விடவே இல்லை. தினந்தோறும் அவர் செய்து கொண்டிருந்தது அது. எல்லாரும் கேட்கும்படி அவர் செய்தது போதனை தானே தவிர வேற எதுவும் இல்லை. அது நீங்க இங்க இந்த வசனத்துல பார்க்கலாம். அவரிடம் போதனையை கேட்டுவிட்டு சென்ற மக்கள் அவர் அடுத்த இடம் சென்ற போது வீட்டுக்கு கூட போகாம அங்க போய் இருந்துடுறாங்க. அப்படிதானே? அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு போதனையை கேட்டாச்சு, அந்த இடத்துல இருந்து அவர் எழும்பியாச்சு, அடுத்த இடம் போயாச்சு. இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? வீட்டுக்கு கூட போகாம அங்கே போய் அவரது போதனையை கேட்பார்கள். அவர் பார்ப்பாரு, ஏற்கனவே அங்க வந்த மக்கள் தானே, அந்த மக்களும் கொஞ்சம் பேர் இங்க வந்து விட்டார்களே. அவர் என்ன செய்வார் தெரியுமா? மறுபடியும் வந்ததை அறிந்து புதிதாக அவர்களுக்கு போதிப்பார். புதிதாக போதிப்பார். போதித்ததையே திரும்ப போதிக்கும் வழக்கம் அவருக்கு கிடையவே கிடையாது. அந்த வழக்கம் அவர்கிட்ட கிடையாது. அதை போல அவர்கிட்ட இல்லாத ஒரு வழக்கம் என்ன தெரியுமா? போதனையில நீ அவனை போல வாழணும், நீ இவனை போல வாழணும் என்று விரும்பிய மனிதர்களின் வாழ்க்கையை அவர் காட்ட மாட்டார். விரும்பிய மனிதர்களின் வாழ்க்கையை அவர் பார்க்க சொல்லவே மாட்டார். எப்பவுமே மனுஷன் அதை தான் விரும்பினான். அவர்கிட்ட வந்து இவர் ஏதாவது மனுஷனை பற்றி போதிச்சிட மாட்டாரா? இவனை போல வாழணும் அவனை போல வாழணும்னு சொல்லிட மாட்டாரா? அப்படி விரும்பிய மனிதர்களின் பார்வையை காட்டு பூக்களை நோக்கியும் பறவைகளை நோக்கியும் திருப்பி போதிச்சார். காட்டு பூக்களை பாருங்கப்பா, பறவைகளை பாருங்கப்பா. அவருக்கு மிகவும் பிடித்தமான வேலை போதனை. சலித்து கொள்ளாத ஒரு வழக்கம் போதிக்கும் வழக்கம். அதுல முக்கியமா ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு காரியம் நல்லதா கெட்டதா. நிறைய பேர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. பெரிய பெரிய ஞானிகள், அப்படிதானே? நியாய சாஸ்திரி வந்து கேள்வி கேட்டது, பரிசேயன் வந்து கேள்வி கேட்டது, சதுசேயர்கள் வந்து கேள்வி கேட்டது. எப்பவுமே எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே இது நல்லதா கெட்டதா ஒரு கேள்வி அவர்கிட்ட வந்து கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு காரியம் நல்லதா கெட்டதா என்று உன் மனசுல அதை அலக்கழிச்சுன்னா அது கெட்டதுதான். அப்படிதானே? அது கெட்டதுதான். ஒன்னு ஒரு காரியம் அலக்கழிக்கிறதா, அது கெட்டது. நல்லது மனதை அலக்கழிப்பதில்லை என்று சாத்தானின் அலைக்கழிப்புகளை தெளிவாக அந்த மக்களுக்கு போதித்து விடுவார். அது அவருடைய பெரிய ஸ்டைல். அவரை மடக்கிடணும், அவரை இப்படி செய்திடணும் அப்படி செய்திடணும்னு சொல்லி வந்தவங்க அவர்கிட்ட கேட்ட கேள்வியாதான், எது நல்லது? என் நல்லது ஒரு காலம் உன்னை அலக்களிக்காது, கெட்டதுதான் அலக்களிக்கும். அதனால அதை விட்டுரு என்று அவர் மிக அதிகாரமாக போதிப்பார். அது மக்களுக்கு பிடித்திருந்தது. சரியா போதிச்சு டக்குன்னு முடித்து விட்டாரே, அதான் அவருடைய போதனை. இந்த போதனை அவருடைய நல்ல ஒரு வழக்கம். ஆகவே இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிறந்த 3 வழக்கங்கள் என்று இதை வைத்துக் கொள்ளலாம். 3 வழக்கங்களை நான் உங்களிடத்திலே சொன்னேன். ஜெப ஆலயம் போகின்ற வழக்கம்,
ஜெபிக்கின்ற வழக்கம், போதிக்கின்ற வழக்கம்.